கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கென்ன கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் அநேகம் உண்டு. வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளும்படியாய், அவைகளை பிடித்து நாம் ஜெபிக்கும்படியாய், அவைகளுக்கு பாத்திரராய் மாறும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். விசேஷமாக இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட என்ன வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி இந்த மாதத்திலும் நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்டிருக்கிறதான வேத வார்த்தை வசனம் என்ன என்கிறதையும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா. அந்த சங்கீதத்தில் இருக்கிறதான ஒரு வார்த்தையே கர்த்தர் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் அழகாக சொல்லுதில்ல, காலில் கேட்கும் போதே காதுக்கு எப்படி இருக்கு, நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்குல்ல, மனசுக்கு ரொம்ப தெம்பாகுதில்ல, பலன் உண்டாகிறது போல் இருக்கிறதல்லவா. ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் அனைத்தும் எப்படி உள்ளதாம், அவை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வசனம் சொல்கிறது, அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பானா. ஒரு மரத்தை குறித்ததான ஒரு பெரிய விவரம் இங்கு சொல்லப்படுகிறது பாருங்க. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிறதான ஒரு மரம் எப்படி இருக்கும், ரொம்ப செழிப்பாக இருக்கும்ல. தண்ணி இல்லாத இடத்திலிருந்தும் தண்ணீர் ஊற்றி வளர்க்கிற செடியை காட்டிலும் நீர்க்கால்களின் ஓரமாக, இந்த ஆற்றுப்படுகைகளின் ஓரமாக இருக்கிறதான மரங்கள் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும். அது பார்க்கும் பொழுதே கண்ணுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்கள், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற ஒரு மனுஷனாகவும் தன் காலத்தில் என்ன பண்ணுகிறாங்களாம், தன் கனியை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பழம் என்ன பண்ணுது, வந்துடுதில்ல. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வச்சுருக்காங்க. இந்த சீசன் என்ன சீசனு, மாம்பழம். சொல்லவே வேண்டாம்ல. பாருங்கள், இந்த சீசன் என்னது, மாம்பழம். அது தன் தன் காலத்தில் தன் தன் கனியை கொடுக்கிறதான மரங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் எதுக்கு தான் வச்சுருக்குறாங்க, நாம் எல்லாமே என்ன பண்ணணுமா, நம் காலங்களில் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்படி தான் கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மிடத்திலிருந்து கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாராம், கனியை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு அத்தி மரம் நின்றது, ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த வழியாய் கடந்து போன பொழுது அதில் ஏதாகிலும் புசிப்பதற்கு கிடைக்கும் என்று போய் பார்த்தாராம். அந்த மரத்தில் என்ன இல்லை, இலைகளை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மரத்தை ஆண்டவர் என்ன செய்தாராம், தன் பசிக்கு ஏற்ற கனியை கொடுக்காத அந்த மரத்தை கர்த்தர் என்ன செய்து விட்டாராம், சபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீஷர்களும் ஆண்டவராக இயேசுவும் புறப்பட்டு மறுநாளிலே தானே புறப்பட்டு வருகிற பொழுது அந்த மரம் எப்படி இருந்தது, பட்டு போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலும் என்ன பண்ணுறாங்க, கனியை விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கோடாரியானது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதாம், மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்குது, ரெடியாக இருக்குது. ஆனால் என்ன செய்ய வேண்டும், கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். கனி நம்மிடத்தில் வெளிப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் பேரில் மாத்திரம் கனி இல்லை, பேரில் மாத்திரம் கிறிஸ்தவர்கள் அப்படி என்கிறதான அனுபவம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்னவாய் மாற வேண்டும், கனி கொடுக்கிற ஒரு ஜீவியமாய் இருக்க வேண்டும். தன் தன் காலத்தில் கனியை கொடுத்து எப்படி இருக்கிறாராம், இலை உதிராதிருக்கிற மரமா. ஸ்தோத்திரம். இலை ஒரு காலத்தில் என்ன பண்ணோம், இலை உதிர் காலம்னு ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலத்தில் கூட என்ன பண்ணாதாம், இலை உதிராதாம். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பானா. யார் அவன், இவன் யாரோ ஒரு மனிதனை பற்றி இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அவன் தன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற ஒரு மனுஷன், தன் காலத்தில் தன் கனியை தருகிற மனுஷன், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்றெல்லாம் யாரை குறித்து சொல்லப்படுகிறது. வசனத்தினுடைய முற்பகுதியில் சொல்லப்பட்ட வசனங்களை நம்ம பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன். அதற்கு முன்பாய் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன பண்ணக்கூடாதாம், நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவும் கூடாதாம். இதெல்லாம் செய்யாமல் இதை செய்யணும். ஸ்தோத்திரம். அதையும் செய்வோம் இதையும் செய்வோம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் கர்த்தருடைய பிள்ளைங்க நடக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு தருகிறதான ஆலோசனைகள் வேத வசனத்தின் மூலமாய் ஊழியக்காரர்
ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தருக்குள் நெருக்கமாக இருக்கிற கர்த்தருக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளின்படியாக நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவிகள் நடக்கிறதான அந்த வழியிலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்போ பாவிகள் என்று சொன்னால் பாவம் செய்கிறவங்க அவங்க நடந்து போகிற பாதையில் நடக்கக்கூடாது என்று சொல்லல, அவர்களுடைய வழியை நாம் என்ன பண்ணக்கூடாது, அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் பின்பற்றக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்தில் என்ன பண்ண வேண்டாம், உட்கார வேண்டாம். கர்த்தருடைய வேதத்தில் மாத்திரம் எப்படி இருக்க வேண்டுமாம், பிரியமாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். 2 காரியத்தை ஆண்டவர் செய்யும்படியாக சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தின் மேல் எப்படி இருக்க வேண்டுமாம், பிரியமாய் இருக்க வேண்டும். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாம், மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பாங்க, அதாவது என்னது, அன்றைக்கு வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு கடமையோடு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், ஒரு நாளைக்கு 10 வசனம், ஒரு நாளைக்கு 5 அதிகாரம். சிலர் காரியங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, குறித்து கொள்வார்கள். நான் இந்த வாரம் ஒவ்வொரு நாள் 4 அதிகாரம் வாசிப்பேன், 5 அதிகாரம் வாசிப்பேன். வாசித்து மூடிவிடுகிறதான அனுபவத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. முதலாவதாக அந்த வேதத்தின் மேல் என்ன பண்ண வேண்டும், வாஞ்சையும் தவனமுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, வேதத்தை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் கூட அநேகரை பார்க்கிற பொழுது தூசி தட்டி எடுத்து வருகிற வேதாகமமாய் நம்முடைய வேதாகமங்கள் மாறிவிடுகிறது. அப்படி இருந்து விடவே கூடாது. நம்முடைய வேதத்தை எப்படி இருக்க வேண்டுமாம், வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து, எதன் மேலே பிரியம் இருக்கோ அது மேலே என்ன பண்ணும், அடிக்கடி என்ன பண்ணுவோம், அதை எடுத்துக்கொள்வோம், அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பிரியமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்கும், முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கப்படும். உண்மை தானே? எதன் மேலே நம்ம பிரியம் வச்சுருக்கிறோமோ, அது பொருளாக இருக்கலாம், ஆளாக இருக்கலாம், எந்த ஒரு இடமாக கூட இருக்கலாம். பிரியம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அங்கே அடிக்கடியாக நாம் கடந்து போவோம். அடிக்கடியாக என்ன பண்ணுவோம், நம்முடைய முக்கியத்துவத்தை அங்கு கொடுப்போம். ஸ்தோத்திரம். வேதத்தின் மேல் யார் பிரியமாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்களாம், இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தியானம் எதுவாக இருக்க வேண்டும், வேத வசனமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம நினைவில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் முதலாவது நமக்குள் வருகிறதான எண்ணம், தியானம் என்னவென்று சொன்னால் அது வேத வசனமாய் தான் இருக்க வேண்டும். எப்பொழுதும் வேதமும் கையுமாய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? எல்லாரும் என்ன சொல்வீங்க, நமக்கெல்லாம் என்ன இருக்குது, வேலை இல்லையா, வேலைக்கு போகணுமே, ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், எப்பவுமே என்ன பண்ணி கொண்டு இருக்க முடியாது, வேதத்தை கையில் வைத்து கொண்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு வேதத்தின் வசனத்தை நம் மனதில் வைத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அதை அந்த நாளெல்லாம் என்ன பண்ண முடியும், நாம் தியானித்து கொண்டு இருக்க முடியும், நினைவுபடுத்தி கொண்டே இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இதையெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் முன்னாடி முதல் வசனம் வாசிச்சு பாருங்க, அந்த காரியங்களெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, வரவே வராது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நமக்குள் இடம் பெறாது. பாவிகளுடைய வழியில் நாம் நிற்கவே மாட்டோம். பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்கார மாட்டோம். ஏனென்றால் நமக்குள் எதை இருக்கிறது என்று சொன்னால் வேத வசனம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஸ்தோத்திரம். ஆனபடியினால வேதத்தின் மேல் யார் வாஞ்சையாக, யார் தியானமாக, யார் வேதத்தை நித்தம் வாசிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறதோடு நின்று விடக்கூடாது, வசனத்தை தியானிக்கிறவர்களாக, வேத வசனத்தை தியானிக்கிறதோடு இருந்து விடாமல் வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாக யார் மாறுகிறார்களோ அவர்களைத்தான் வேதம் சொல்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. செய்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், வாய்க்கணும்னு நினைக்கிறோம்ல. நம்ம எதை கை வச்சாலும் அந்த வேலை என்ன பண்ணிடணும், விளங்கிடணும்னு நினைக்கிறோம். நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் நிறைவு பெறணும்னு சொல்லி நினைக்கிறோம். நல்லா என்ன பண்ணணும், அது நல்லபடியாக நடக்கணும். நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் அந்த காரியம் என்ன பண்ணணும், வாய்க்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 36:8 சங்கீதத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை என்ன பண்ணுவாராம், வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி. ஸ்தோத்திரமானபடினால கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த நாளில் கூடி வந்திருக்கிறதான நாம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியினால் செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அது எதுவாகவும் இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வீட்டினுடைய காரியங்களாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கையிட்டு செய்கிற சகல வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்வார். செய்வதெல்லாம் வாய்க்கும்.
வாசிப்போம், ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் என்பதும் சில காரியங்கள் இருக்கிறது. வேதத்தை வாசிப்போம், வேதத்தை தியானிப்போம். வசனத்தில் பார்க்கிறோம், 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உசியா என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து. அவன் 15 வயதாக இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டான்? ராஜாவாய் மாறிவிட்டான். 10வது படிக்கிற ஒரு பிள்ளை பாருங்கள், அந்த வயதுடையதான ஒருவரை என்ன பண்ணுறாரு? ராஜாவாக மாறிவிட்டார். அந்த வசனத்தில் 4-5 வசனங்களிலே பார்க்கிற பொழுது நான் வாசிக்கிறேன். அவன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உசியா ராஜாவாக இருந்த அந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் என்ன செய்தாராம்? தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தாராம். கர்த்தர் அவருடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணினாராம்? வாய்க்கு செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நித்தம் வேதத்தை எடுத்து வாசிக்கிறவர்களாய், வேதத்தின் மேல் பிரியம் கொண்டவர்களாய், வேதத்தை தியானிக்கிறவர்களாய், அதன்படி நாம் நடக்கிறவர்களாயும் இருக்கிற பட்சத்திலே கர்த்தர் நிச்சயமாய் நாம் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் என்ன செய்வாங்க? வாய்க்க செய்வார். நம் கையிட்டு செய்கிற சகல வேலையிலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம்? ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் உனக்கு தந்தருளுவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நாம் இதை பிடித்துக் கொள்வோம். இதை நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரேன்னு? ஆனால் கர்த்தர் நம்மை செய்யின்னு சொன்ன காரியத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல? செய்ய மறந்து விடுகிறோம். ஸ்தோத்திரம். ஒருவேளை இத்தனை நாட்கள் நம் வேதத்தை வாசிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிற விஷயங்களிலும் எவ்வளவாய் குறைவு விட்டிருந்தோமோ அதை இந்த நாளில் தானே நம்மை நாமே சரி செய்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனம் தான். யாராயினும் ஒருவர் வாசிங்கள் அந்த வசனத்தை. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. ஆனால் கர்த்தர் நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறதான இந்த வேத வார்த்தை, வேத வசனத்தை கர்த்தர் நம்முடைய கருத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வசனம் எப்படி இருக்க வேண்டுமாம்? உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாயை திறந்தா என்ன வரணும்? வசனம் தான் வரணும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை தான் வர வேண்டும். ஸ்தோத்திரம். ஏதேதோ பேசி விடுகிறோம்ல, கெட்ட வார்த்தை வந்து விடுகிறது, தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத வார்த்தைகள். வசனம் சொல்கிறது, வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் என்ன பண்ணணுமா? கணக்கொப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கும். நீ உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய், நீ உன் வார்த்தையினாலே என்ன பண்ணுவேன்? நீ நீதி உள்ளவன் என்றும் தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனபடினால நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுமாம்? சுருக்கமானதாக இருக்கணும். வீணான வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது. ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ நம்ம வாயில் என்ன இருக்கணுமா? பாருங்கள், நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னால் வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்போ வேத வசனத்தை என்ன பண்ணியிருக்கணும்? நிறைய வாசிச்சிருக்கணும், படிச்சிருக்கணும், தியானிச்சிருக்கணும். அப்படின்னா தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாயில் இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் என்ன பண்ணணுமா? நீ செய்ய கவனமாக இருக்கணுமா? வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளின்படி நாம் என்ன பண்ண வேண்டுமா? நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, அது என்ன செய்ய வேண்டுமாம்? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. பாருங்கள், டே நைட் என்ன பண்ணணும்? அதை தியானத்தில் இருக்கணும். பாருங்கள், அப்போது நம்ம எது இருக்கணும் சொல்லுவாங்களே, சட்டையில் இருந்தால் தான் என்ன பண்ணும்? அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. பானையில் என்ன இருக்கோ அதுதான் என்ன பண்ணும்? கரண்டியில் வரும்ல. உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் வரும். ஸ்தோத்திரம். ஆனபடினால உள்ள நிறைய என்ன பண்ணுவோம்? ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம இருதயத்திற்குள்ள அநேக வசனங்களை என்ன பண்ணுவோம்? சேர்த்து வைப்போம். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை ஆரம்பித்தால் அதை முடிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தினுடைய ஆரம்பத்தை சொல்லி முடிவையும் அவங்களே சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் கவனமாக இருப்போம். இந்த வேத வார்த்தைகள், வசனம் சொல்லுகிறது, ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, இந்த வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச நாட்கள் வரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில் நமக்கு என்ன இருக்காதுன்னா வேதம் இருக்காது, வேத வசனம் இருக்காது. ஒருவேளை அவைகளெல்லாம்
நம்மை விட்டு கையை விட்டு ஒருவேளை போகலாம், ஆனால் நம் உள்ளத்திற்குள் அந்த வசனம் இருக்கும் என்று சொன்னால் அதை யாராலும் என்ன பண்ண முடியாது, எடுத்து போடவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம். இரவும் பகலும் அது என் தியானம் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ராஜா சொல்லுகிறார், எனக்கு அதுவே என் தியானம், இரவும் பகலும் அதுதான் என்னுடைய தியானம் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் அவருக்கு எவ்வளோ வேலைகள் இல்லை. ஒரு ராஜாவினுடைய பொறுப்புகள் எத்தனை, அத்தனையின் நடுவிலும் அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய இரவும் பகலும் அதுவே என் தியானம் என்று சொல்லுகிறார். ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த நாளில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நாம் கையிட்டு செய்கிற சகல வேலையும் ஆசீர்வதிக்க போகிறார். நாம் செய்கிற காரியமெல்லாம் என்ன பண்ண போகிறது, வாய்க்க போகிறது. எல்லாம் சொல்லலாமே, நம்ம வாயினால் அறிக்கை பண்ணணும். ஸ்தோத்திரம். நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்ற அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடினாலே இந்த மாதம் நாம் கையிட்டு செய்கிற வார்த்தை, வேலைகள், ஊழியங்கள், இன்னும் நம்முடைய படிப்பு, என்ன காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்ய போகிறார் என்கிற விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நன்றாக வேதத்தை வாசிப்போம், அதிகமாக வேத வசனங்களை எடுத்து தியானிப்போம். நம்முடைய தியானம் அதுவாகவே இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாக கர்த்தரிடத்தில் உங்களுடைய காரியத்தை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். அவரே நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென்.